மனமேவும் ராஜகுமாரன். வணக்கம், நல்லா இருக்கீங்களா? வேற கூப்பிடுறேன், இருக்கேன். உட்காருங்க, வாங்க உட்காருங்க மக்களே, உட்காருங்க. கணவனுடைய மனதை தெளிவுபடுத்தியும் பிள்ளையினுடைய வாழ்க்கையும் தெளிவுபடுத்தியும் தர வேண்டியது என் கடமை. முடிச்சு தரேன். வேற என்ன வேணும்? அந்த வலி உனக்கு 3 மாதத்தில் தீந்துரும். கவலையை துறவிடலாம், ஆபத்து கிடைக்காது. அதே மாதிரி நீ நடக்கிறதுக்கோ எழுந்து எந்திப்பதற்கோ எந்த ஒரு குறையும் வராது. அதை பற்றி பயப்படவே வேண்டாம், தைரியமாக இருக்கலாம். கர்மசாமி, ஒரு தெய்வத்தினுடைய சக்தி உன்னுடைய மேனியில் இருக்கு. அந்த தெய்வம் யார் என்று கேட்டேன். என் தங்கை காளி என்று உத்தரவு வந்துச்சு. கால் வந்துட்டு வா. மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு தன்னை அறியாமலே உன் மனம் தவத்தை நாடும். அந்த தவத்தில் அருளும் ஞானமும் கிடைத்து நீ எடுத்து கொடுக்கிற குங்குமமும் அள்ளி கொடுக்கிற விபூதியும் தெய்வ சக்தியோடு மக்களுக்கு பலனுடையதாக நடக்கும். அந்த சக்தியை நீ பெறுவாய். உன் உடம்பிறந்த சகோதரியுடைய மகன் மனநிலைகள் மாறி குடும்ப நிலைகளில் குழப்பம் அடைந்திருக்கிறான். அவனை வைகாசி மாதம் 22ஆம் தேதிக்குள் அவன் மனதை சரியாக்கி புனிதமான வாழ்க்கையை அமைத்து புதிய தொழிலையும் கொடுத்து அவனை நிலையாக ஆக்கி தந்தால் போதுமில்லா, ஜெயிச்சு தாரேன், வெற்றி உண்டு. ஆனந்தமாக இருக்கார். அந்த வழிகள்லாம் நீங்கியாச்சு, கவலைலாம் இருக்கலாம். என்னை நினைத்து பிரார்த்தனை பண்ணி சரியாயிருவேன். கால் வந்துட்டா மகளே. அல்லோ அல்லோ சுகம்ங்க. ஆமா, நீங்க நல்லம்மா. சமையலில் உப்பு ரொம்ப போடலாமா? சமையல் தொழில் தெரியுமா? கால் வந்துட்டு வா. உன் பிள்ளையில ஒரு பிள்ளை லவ் பண்ணக்கூடிய குணவுடைய பிள்ளையாக இருக்குது. அதை நீ ஏற்றுக்கா, மறுக்க வேண்டாம். நீ ஏற்கவில்லை என்றால் உன்னை விட்டு பிரிந்து போயிடும். அதனால் அதை ஏற்று சந்தோஷமாக வாழ வச்சு தரேன், குழப்பம் இல்லாமல் ஆக்கி தரேன். வேறு என்ன வேணும் உனக்கு? வாட்? கண்ண முடிக்கா. ஒரு பக்கத்தில் இருக்கக்கூடிய சவ்வு உனக்கு பாதிக்கப்பட்டிருக்கு. அதில் எந்த ஆபத்து வராது, தைரியமாக இருந்துக்கலாம். சரியா? வெற்றியாக்கி தரேன். உன் சகோதரியுடைய வாழ்வையும் நல்லா ஆக்கி தரேன். புண்ணியமாக இருக்கு. காசே தான் கடவுளப்பா. போயிட்டு வாங்க. கர்மசாமிக்கு, 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 திருநெல்வேலி. மனைவி வாழ்க்கையை பற்றி கேட்டு வந்தது. கணவன் மனைவி வாழ்க்கையில் அமைதி இல்லை என்று கேட்டு வந்தது யார்? பாபா பாபா. இப்போ மாட்டுவாங்க பாருங்க. இப்போ உன் வீட்டுக்காரர் எங்கே இருக்காரு? என்ன பிரச்சனையா? பொய் சொல்லுதியா? உனக்கு போல திருநெல்வேலியா? திருநெல்வேலி இல்லைல்ல. யார்கிட்ட போய் சொல்லுத நீ? நெல்லை மாநகர் தன்னுடைய பிள்ளையின் வாழ்வை பற்றி கேட்க வந்தது. அப்பா, திருநெல்வேலி டவுன் யாருப்பா? டவுன் டவுன் யாரு? டவுன் திருநெல் எந்த ஊருல? வெரி குட். கால் வந்துட்டு வாங்க. இன்னும் இப்படி விவரமாக கேட்டால் வந்துடுவீங்க. என்னடா தம்பி, உனக்கு எந்த ஊருடா? நம்ம ஆலங்குளம். மனசு சாமிகிட்ட போகலை. கால் வந்துட்டு வாங்க. நான் தான் ஒரு தந்தி கிராமே வச்சுருக்கேனே. என்ன வேணுமோ? சரி சரி. என்னப்பா வேணும்?
எந்த பிள்ளைக்கு இப்போ கல்யாணம் முடிச்சா சரியாக இருக்கும்? பண்ண முடியும். ஒரு பிள்ளை பேரை சொல்லு. கலை சரஸ்வதி. இன்னொரு பிள்ளை கலைச்செல்வி சரஸ்வதி. ரெண்டும் பெண்ணு. கலை சரஸ்வதிக்கு இப்போ கல்யாணம் கூடிரும். சரஸ்வதிக்கு கல்யாணம் கூடிரும். ஆமாம், அதில் எந்த ஒரு சாதக குழப்பமும் இல்லை, மனநிலை குழப்பம் மட்டும் கொஞ்சம் இருக்குது. அதை நான் மாற்றிடுவேன், நீ கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. சரியா? உன் வீட்டு எல்லைக்கு பின்னால் சொலமாடசாமி வராரே இருக்காரோ, கால் வந்துட்டுவான், அடுத்து பேசுவோம். உடனே உனக்கு எல்லா மாங்காயும் கொடுத்துடணும். ஒரு கல்லில் 9 மாங்காய் தள்ளணும் உனக்கு. என்னடா கர்மசாமிக்கு இந்தா இந்த தை மாதமே ஒரு இடம் வருது, அதவே நம்ம பேசி முடிக்கலாம். வெற்றிகரமாக நடக்கும், பணமும் கிடைக்கும், சந்தோஷமாக. அடுத்து பேசுவோம். நீ வந்து பௌர்ணமிக்கு முதல் என்னை வந்து பார், பௌர்ணமிக்கு முதல் என்னை வந்து பார். கர்மசாமிக்கு அப்படியா? பேட்டை எல்லை ஏறுது, பேட்டை எல்லை, பேட்டை, தச்சநல்லூர். பொய் சொல்லி யார் வந்தீங்கன்னா உடனே எஞ்சி வெளியே வருவீங்க. கால் விட்டு வரலாம். வில்லுச்சத்தங்க வில்லுக்காரங்க இருக்காங்களோ உங்கள் ஊரில்? வில்லிசை வேந்தர்கள் உங்கள் ஊரில் இருக்காங்களாம்லாம்? சொலமாடசாமி கோயில் கூட நடக்கா? அதான் சத்தங்காக்க கால் வந்துட்டு வாங்க. கடா என்னப்பா வேணும்? யாருக்கு? வா, கண்ணை மூடி நிமிந்து உட்கார். என் பெருவரில் பிடிச்சிக்கோ, கால் பெருவரில். ஊரை தாண்டி போனோன்னு ஒரு குளம் இருக்கோ, அந்த குளத்துக்கரையை தாண்டி போன கம்மாய் கரையும் அங்கே ஒரு கோயில் இருக்குது, பக்கத்தில் சுடுகாடும் இருக்கா? இடம் வீடு சம்மந்தமான ஒரு குழப்பம் ஒரு 3.5 வருஷத்துக்கு முன்னால் சில குழப்பங்கள் வேதனைகள் வந்துச்சாயா? இதுக்கு 2 ஜாதகக்கார அவனு போய் பார்த்ததில் செய்வனை வச்சுருக்காங்கங்கிற ஒரு கேள்வி வந்துச்சு. சிலப்பதி சொலமாடசாமி கூட அப்படி ஒரு பதிலை சொல்லியிருக்காரு. கால் வந்துட்டு வா. அந்த மாயாண்டி மதோடல அப்பா கடாய் யாருக்கும் வெட்டணுமா? நல்ல சொல்லுப்பா, நல்ல சொல்லு. சரியாகலை, அதனால சரியான தாரேன். ஒரு சின்ன சம்பிரதாயம் அப்படி தானே? கண்ண முடியுது, தூரப்படுது. என்னது? நல்ல நிமிந்து உட்கார், என்னையை மட்டும் நினச்சிக்கா. உச்சிலிருந்து ஒரு உணர்ச்சி இறங்கி அப்படியே பிடறி முதுகெலும்பு பக்கத்தில் அப்படி குளிரடிக்கிறது மாதிரி ஒரு உணர்வு வந்து காய்ச்சல் மாதிரி ஒரு நடுக்கத்தை கொடுக்கு. அந்தான மூடி படுத்துக்கிட்டானேன்னு சொல்லி நீ வீட்டில் போய் முடங்கி படுத்துக்கிடுற. 2ஆம் தரம் எந்திக்கிறதுக்கு உனக்கு மனசு வர மாட்டுக்கு. கண்ட மரண சம்பந்தமான சொப்பனங்களும் கேள்விகளும் பதிலும் வந்துக்கிட்டு இருக்கு. இதுதான் உனக்கு நடக்கிற விஷயம். இதை தீர்த்து தந்தா போதுமில்லையா? என்னையா பிள்ளை நீ எல்லாம்? காலில் விட்டு வா. கர்மசாமிக்கு ஒருத்தர் தகடு எடுக்கிறதுக்கு வாரம்னு சொன்னானப்பா, எடுத்தான ஐயா? எடுத்தது பூரா அவன் கைக்குள்ள இருந்து தானே எடுத்திருப்பான். அப்படின்னு என்ன பக்கத்தில் கண்ண மூடு. இந்த கனியை வீட்டில் வச்சு விளக்கேற்றிக்கா. இந்த கனியை இன்னைக்கு சாப்பிட்டுக்கா. புதன்கிழமை சாயங்காலம் என்னைய வந்து பாரு. என்ன ஒரு பூஜைக்கு சொல்லுதான் விவரம் நடந்துடும். போய்ட்டு வா, சரியாக்கி ஒன்றும் கவலை இல்லை. இவன் மனசை தான் சரியாக்கும். கர்மசாமிக்கு விஎம் சத்திரம்னு ஒரு ஊர் இருக்கும். எங்கே இருக்காது?
அந்த ஊருக்கும் உனக்கும் என்ன தொடர்பு? அப்போ கால் வந்துட்டு வா. அங்கே பெரிய சாமி எங்கள் ஐயா திருப்பதி வெங்கடாஜலபதி, தென் திருப்பதி அது இருக்கார, உள்ளுக்கு சிற்ப சிலைகள்லாம் அருமையாக இருக்குதே, அதானடா? அதானே? ஆ சரி. நல்ல காலோட சும்மா குனிஞ்சே படுத்து அதெல்லாம் பார்த்துட்டேன். மனது சாமிட்ட போறிய. ஏமாற்றம் தாடா என் வாழ்விலே இன்பமே வீசாதோ இனிமேலு. என்னடா வேணும் தம்பி? கொடு கொடு, பக்கத்தில் வா, இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் வா, இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் வா. கண்ணை முடிக்கா, இன்னும் கையை ஸ்டெடியாக பிளம் இல்லையாடா உனக்கு? ஆட்டுக்கறி சாப்பிட்ற. கண்ணை முடிக்கா, என்னையை நினச்சிக்கா, உள்ளுக்கு வரேன் உன் உடம்புக்குள்ள. இப்போ காலில் விட்டு வா. சிகரெட் எடுத்து எவ்வளோ நாள் இருக்கும்பா? 1 மணி நேரம் தான் ஆகுது. பொம்பளையால் கொஞ்சம் பாதிப்பு, வேதனைகள், ஏமாற்றங்கள்லாம் கடந்து முடிந்து தாண்டி வந்துட்டோம் நம்ம. என்னடா தம்பி? ஒன்று. இப்போ நீ போட்டிருக்க இந்த பணம், இந்த தொழில், இவைகளில் எந்த முன்னேற்றமும் இல்லாமல் இதை நடத்த முடியாதோ அப்படிங்கிற சந்தேகம் உன் மனசுக்குள்ளே இருக்குது. ஆனால் நடத்த முடியுங்கிற உறுதியை நான் கொடுப்பேன். அந்த துணையால் நீ முன்னேறுவ. இப்போ உனக்கு கொஞ்சம் பணமும் தேவைப்படுது, கொஞ்சம் பணியாளர்களும் தேவைப்படுது. இவைகளை கொண்டு வந்து சேர்த்து வாழ வச்சு தந்தால் போதும்ல. கால் வந்துட்டு வா. இன்னொருத்தன் பேரில் ஒரு அக்ரிமெண்ட் வருது, அது யாருடைய பேரில் இருக்குப்பா கம்பெனி? இன்னொருத்தர் வராது, அது யார்? யார் பேரில்? அப்படியா? உட்கார். 2 பேர் இருக்குன்னு சாமி சொல்லுதாரு, அதான் கேட்டேன். சரி, இப்போ இந்த தொழிலை நடத்தி தரணும், அவ்வளோதானே? வேறு என்ன வேணும் உனக்கு? இப்போதைக்கு இடம் மாற்றினாலும் நீ இப்படி தான் இருப்ப. புரட்டாசி மாதம் வரை இந்த இடத்திலேயே இந்த பணியை செய்வாயாக. எந்த நஷ்டமும் இல்லாமல் நான் காப்பாற்றுவோம், உனக்கு பணமும் தரேன். சந்தோஷமாக இருக்கு. போய்ட்டு வா. கர்மசாமிக்கு, கர்மசாமிக்கு வீர கேரளம் புதூர். என்ன தொழில் நடத்துகிற? என்ன தொழில் நடத்துகிற? ஆன்லைன் கடை வச்சுருக்கியா? யாரெல்லாம் வந்துருக்கிய? கால் வந்துட்டு வா. இரவும் கேரளம் இல்லை, அவங்க அந்த கேரளாவை மட்டும் காதில் விழுந்திருக்கு. தர்மன் சொன்னால் அஸ்வத்தாமன் என்னும் யானை இறந்து விட்டதுன்னா, ஆனால் துரோணாச்சாரியருக்கு அஸ்வத்தாமன் இறந்து போயிட்டான்னு கேட்டுருச்சு. யானையை அவர் மறந்துட்டார். அந்த மாதிரி வீர கேரளம்னு சொன்னோன்னு இவங்களுக்கு கேரளம்னு தெரிஞ்சு போச்சு, வீரம் தெரியலை. இன்னொரு தடவை கால் வந்துட்டு வா. மெட்ராஸுக்கு போகிறானோ? ஏன் போகிறான் கேட்பான். என்னடா சென்னையை பற்றி பேசுது, என்னடா விஷயம்? சென்னையில் என்ன? சென்னையிலேருந்து ஒரு தொழில் சொந்தமான ஒரு தொடர்பு வரும், உனக்கு அது பெருமைக்குரியதாக இருக்கும், நிறைய பணம் கிடைக்கும். இப்போ உனக்கு இந்த தொழிலை என்ன செய்யணும்? கண்ணை மூடு பார்ப்போம். உன்னுடைய ஜாதகத்தில் 7ஆம் இடத்துல ராகு இருக்காருடா. அதனால் சர்ப்பகால தோஷம், சர்ப்பத்தன்மை இருக்கும். கல்யாணம் முடித்தாலும் குழந்தை பாக்கியத்தில் தடை இருக்கும்னு சொல்லி ஜாதகக்காரன் குழப்பம் பண்ணிக்கிட்டே இருக்கான். புரியுதா உனக்கு? அதெல்லாம் மாற்றி கல்யாணத்தை முடிச்சு தரேன். ஆனால் 7 மாதம் கழியணும். எத்தனை மாதம்? அதற்கிடையில் உங்கள் அம்மாவுக்கு உடல்நிலை ஆரோக்கியத்தில் கொஞ்சம் குறை ஏற்படும். அதில் எந்த ஆபத்தும் நடக்காது, சாதாரணம்தான். கால் வந்துட்டு வா. அதுவும் இடுப்பு சம்மந்தமான வழியில் தான் இருக்கும். கால் வந்துட்டு வா. இதுக்கடையில் ஒரு பிள்ளைகிட்ட நீ பேசி பழக வேண்டிய ஒரு நிலைமை வேறு இருக்குது. அவளை செட்டப் பண்ணிடலாம்னு நினச்சா லைஃப் வேஸ்ட்டாக போயிடும். அதனால் என் பாதைக்கு வா, உன் பாதைக்கு என்னைய கூப்பிடாத. சரிண்ணா? ஆனி மாதத்தில் கல்யாணத்தை பற்றி பேசுவோம். அதுக்கடையில் கற்பனை கூட பண்ணிடாத. நல்லாரு மகனே. என் புருஷனை திருத்தித்தான்னு காட்டு வந்தது யார்?
யாரும்மா? கால் வந்துட்டு வாங்க. அப்போ நீங்கள் நின்றுங்க. பாடுவோர் பாடினால் ஆடத்தோன்று. கொஞ்சம் கண்ண முடுக்கா. உன் வீட்டுக்காரர் உடம்புல தனி ஆல்கஹால் பவராக இருக்க. குடிக்காத நாள் இல்லை, கூத்தாடாத நாளும் இல்லை. உண்மையா இல்லையா? அடிக்கடி வான்னு சத்தம் போட்டுக்கிட்டு எப்போ பார்த்தாலும் வாக்குவாதமும் பிரச்சனையும் நடந்துக்கிட்டு இருக்கு. இதனால் உனக்கு ஒரு சைடு பாதிக்கப்பட்டு நரம்பியல் பிரச்சனை வந்திருக்கு. எங்களை வாதத்தில் கொண்டு விட்டுருமோன்னு ஒரு பயத்தில் என்னைய கேட்குறேன். கால் வந்துட்டு வா. ஆஞ்சோ பார்ப்பாங்களா? உள்ள ஒரு கேமரா வச்சு அப்படி உள்ள அதை மாதிரி உனக்கு பார்ப்பாங்க. அவருக்கு ஆபத்து இல்லாமல் வாழ வைக்க அவர் குடிக்கணும்னு மனசுக்குள்ளே நினச்சி ஆசைப்பட்டுட்டார். ஏம்னா அவருக்கு அடுத்து வாரிசு யாருங்கிறத ஒரு கேள்வி அவர் உள்ளத்துக்குள்ளே இல்லை. அந்த தாகம் தாங்க முடியாமல் குடித்து அவர் தன்னை மறந்து தூங்குறதுக்காக செய்தார். ஆபத்தில்லாமல் காப்பாற்றுற ரெண்டு பேருக்கும் சண்டை வராமல் பார்க்குறேன். உனக்கும் எந்த பிரச்சனையும் வராது. நிம்மதியாக வாழ்க்கையை கழிங்க, செல்வமாக இருங்க, போங்க. கல்யாணத்தை பற்றி கேட்க வந்தது யார்? கால் வந்துட்டு வா. மதினி மதினி மச்சா இல்லையா இப்போ வீட்டில். வணக்கக்கா, நல்லா இருக்கீங்களா? முறப்பொண்ணு கிடைக்காட்ட கல்யாணம் முடிக்கக்கூடாதுன்னு சட்டமா? உன் நேரத்தில் நான் பெண் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டால, அதனால தானே இந்த பிரச்சனை. உன் மகன் மண்டையில் அதையே ரெக்கார்டாக வச்சுக்கிட்டு கெட்டினா அவளை தான் கெட்டுவேன், அவள் கல்யாணம் முடிச்சு பிள்ளையை பற்றி போயிட்டான். கால் வந்துட்டு அவள் அவள் இல்லை சும்மா தான் இருந்துச்சு. நான் ஒன்று எரியுதுன்னு நினச்சிக்கிட்டியோ? இப்போ உன் பிள்ளை கல்யாணம் நடக்கணும். கண்ணை மூடு போய் நேரம் மூட. புரட்டாசி மாதம் கருட சேவை எந்த கோயிலில் பெருமாள் கோயிலில் நடக்கோ அந்த கோயிலில் உன் மகன் பேருக்கு பட்டு பீதாம்பரமும் அற்புதமான பூமாலைகளையும் எடுத்து கொடுத்துரு. வரக்கூடிய பௌர்ணமிக்கு முதல் அவன் போட்டாவை கொண்டு வந்து என்கிட்ட கொடு. ஐப்பசி மாதம் கல்யாணத்துக்கு அவனை சம்மதிக்க வைப்பேன். உன் கையில் ஒரு பேரன் பிறப்பான். 1000 பேர் சொன்னாலும் கேட்கக்கூடாது, என் பேர் கருப்பசாமின்னு வைக்கணும். புண்ணியம் நடக்கும். கருப்பசாமிக்கு புதுக்கோட்டை. உடனே வந்து மோதிர பார்த்தீங்களாக்கா? ஏப்பா புதுக்கோட்டை 3 புதுக்கோட்டை இருக்கு தெரியுமில்ல? திருமயம் எல்லையை தாண்டி தொண்டைமான் புதுக்கோட்டை 1, செக்கானூரணியை தாண்டி நாகமன புதுக்கோட்டை 2, தூத்துக்குடி புதுக்கோட்டை 3. நீங்கள்லாம் எந்த புதுக்கோட்டையோ? தொண்டைமான் புதுக்கோட்டை. சரானா? கணவன் மனைவி என் பிள்ளைக்கு கல்யாணம் நடக்கணும்னு கேட்டு வந்தவங்க. யாரா வந்தீங்கம்மா? வெரி குட். சரிக்கா. வேற கணவன் மனைவியா யார் வந்திருக்கா? கணவன் மனைவியா வந்திருக்காங்க. நீங்க தாய் மோகனும் வந்திருக்கிய. நான் பேசுறது உங்களுக்கு காதில் கேட்கலையா? ஓடுகின்ற பேருந்துல பணி செய்கிறவன். அண்ணா என்ன வேலை பார்க்கிய? டிரைவராக இருக்கிய. கால் வந்துட்டு வாங்க. டர் கண்ண முடி உட்காருங்க. எதுவுமே என்கிட்ட பேசக்கூடாது. என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே, இருட்டினில் நீதி மறையட்டுமே, தன்னாலே வெளிவரும் தயங்காதே, இந்த தலைவன் இருக்கிறான் மயங்காதே. கண்ண முடிக்காங்க. அப்பா
தை மாதம் 27ஆம் தேதிக்குட்பட உங்களுக்கு பணம் கிடைக்கும். அதுக்கு பிறகு கல்யாண தேதியை கொடுத்து வெற்றிகரமாக நடத்தி மங்களம் செய்வோம். வெற்றிமான கொடு பிள்ளைக்கு, கருப்பசாமிக்கு கூப்பிடுப்பா சாமிய. மஞ்சள் குங்குமத்தோடு மணக்கோலத்தோடு உன் குடும்பம் விளங்கும். ஆனந்தமாக இருங்கள். சென்று வென்று வாருங்கள். வாழ்க. திருநீரை சிந்திக்க கூடாது. என்ன சந்தோஷமா இருங்க. பத்திரிக்கை எனக்கு பத்திரிக்கை வந்துடும். நீ கொண்டு வான்னு உன்னை சொல்லலை, எனக்கு வந்துடும். போயிட்டு வா. கருப்பசாமிக்கு அதே புதுக்கோட்டை எல்லை மகன் திருமணத்தை பற்றி கேட்டு வந்தது. வாமா, விழுந்து எழுந்து கும்பிட்டு ஓடி போயிட்டமேன்னு வேதனைப்படுறீங்களே, அதுதான் வந்தேன். ஏன்னா இவன் ஏற்கனவே கல்யாணம் நீ இதுவரை முடிக்கலையா? தம்பிக்கு அப்படியா? ரொம்ப பேசக்கூடாது. என்கிட்ட பிளேன் பேப்பராக உட்காரணும். பக்கத்தில் வாக்கா, அங்கே வா. உன் தம்பியுடைய ஃப்ரெண்ட்ஷிப் சரியில்லையேடே. கொஞ்சம் பழக்க வழக்கங்கள் நல்லா இல்லையே. அவனை கொஞ்சம் சீர்திருத்தணும். அது உன் கடமை. செஞ்சுக்கா. என்ன 1 2 3 4 5 6 7 8 9 10. திருச்சி ஏரியாவுக்குள்ளே பெண்ணு கிடைக்கும்டா. என்ன 3 மாத கால அவகாசம் இருக்குது. ஆனாலும் அவனுக்கு மாங்கல்ய தோஷம் இருக்குது. நீக்கி வெற்றியாக்கி தந்துடுறேன். கல்யாணத்தை நடத்தி தரேன். பௌர்ணமிக்கு முதலாளி என்னை வந்து பாருங்கள். அவன் போட்டா கொண்டு வந்துடுறேன். வெற்றி ஆம்பளை பிள்ளை பேசலாம், ஒன்றும் பிரச்சனை. கருப்பசாமிக்கு அடுத்து ஆமாம் தொழில் சம்பந்தமாக மன வருத்தம் அடைந்து வேதனை அடைந்து வந்தது யார்? என்னப்பா தொழிலே? கால் வந்துட்டு வா. பட்ட மரம் பூ பாறையிலும் நீர் சூறக்கும். உட்கார முடியாதையா? நின்றுக்கா. ஏன் அவ்வளோ கஷ்டப்படணும் வாழ்க்கையில்? கால் வந்துட்டு வா. சும்மா நின்றுக்கிட்டே கும்பிடுப்பா. முடியாததை செய்யாதீங்க. அப்படிலாம் ஒன்றும் கஷ்டப்பட வேண்டாம். வா. உனக்கு உன் தொழிலை பற்றி யாரோ மாறுபாடு செய்வனை வச்சுருப்பாங்களோன்னு ஒரு சின்ன சந்தேகம் உன் உள்ளத்தில் இருக்கா? ஏம்னா நீ சில காலங்களுக்கு முன்னால் மற்றவங்க ஏற்பாட்டில் தொழிலை பார்த்த. இப்போ நீயே சில லட்சங்களை முடக்கி நீ பார்த்துக்கிட்டு இருக்க. அதில் உனக்கு லாபத்தை அடைய முடியாத வேதனை இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. உண்மையா? சில பொருட்களை விற்கவே முடியாமல் பணமே கிடைக்காம லாக்காகி இருக்கிற. இதுதான் உனக்கு காரணம். ஆனால் என்னைய மாதிரி சாமி 2 பேரை போய் பார்த்தும் உனக்கு பிரயோஜனம் கிடைக்கல. உண்மையா இல்லையாப்பா? கால் வந்துட்டு வா. சும்மா நின்றுக்கிட்டு கும்பிடு. அப்படி கும்பிடு. இந்தா அடுத்த வாரத்துலேருந்து உனக்கு வியாபாரம் பெருகும். அதுக்கு பணமும் கிடைக்கும். ஆமாம், அதை நடத்தி தரேன். அதுக்கு 3 மாதம் டைம் இருக்குது. போய்ட்டு வா. கருப்பசாமிக்கு என்ன பிரச்சனை? புதுக்கோட்டை முடிஞ்சு வச்சா? பட்டுக்கோட்டை எந்த ஊருக்கா? பட்டுக்கோட்டையா? காளியம்மன் கோயில் எங்கே இருக்குக்கா? கால் வந்துட்டு வா. நீ தான் கால் வந்துட்டு வா. அடுத்து இடம் ஒன்று வியாபாரம் ஆகணும்னு கேட்டு வந்தது யாருப்பா? இடம் வியாபாரம் ஆகணும்னு கேட்டு வந்தது யார்? பட்டுக்கோட்டை ஏரியாவில் வந்திருக்கல யாராவது? வாட் பாதை? கால் வந்துட்டு வாமா. உட்கார்.
பொம்பளை பிள்ளை நீ கேட்குற வரத்தை கொடுன்னு சாமி சொல்லிட்டார். என்ன வேணும்? கண்ண முடிக்கா. உன் வீட்டு பக்கத்தில் நாகம் சம்பந்தமான தெய்வம் வருது இருக்கா? அந்த தெய்வத்தினுடைய அனுசரணை இருக்கு. நீ கொஞ்சம் அவசரப்பட்டுக்கிட்ட, அவ்வளோதான் விஷயம். 6 மாதங்களுக்கு முன்பே ஏற்கனவே வெளிநாடு சம்பந்தமான யோகங்களுக்கு ஜாதகத்தில் இடம் மத்தியமாக இருக்குன்னு சொன்ன பிறகும் கூட நீங்கள் சும்மா அவசரப்படுறீங்க. இன்னும் 22 நாட்களுக்கு பிறகு பயணம் தொடரும். அதில் எந்த தடங்களும் ஏற்படாது. செய்த பணம் வேஸ்ட் ஆகாது. ஜெயிச்சு தரேன். நல்லா இருக்கு. அவன் நல்ல மார்க் எடுப்பான். அரசாங்க உத்தியோகத்துக்கு போவான். அடுத்து பேசுவான். இந்த விபூதியை கொண்டு கொடு. கர்மசாமிக்கு கர்மசாமி ஐயா, எனக்கு போலீஸ் வழக்கில் இருக்கக்கூடிய என் மனைவியும் வேணும், என் இடமும் வேணும். முப்பது கோடி முகமுடையாள், உயிர் மொயம்புறம் ஒன்றுடையாள், செப்பு மொழி 18 இனி சிந்தனை ஒன்றுடையாள். இன்னொரு தரம். எதிர்பார்க்காம அவர் பேசுவார். அந்த நேரத்தில் ஒரு முடிவு எடுத்து நம்ம செஞ்சு கொடுத்துடணும். இல்லைனா வில்லங்கத்தில் கொண்டு போய் விட்டுருணும்னு சொல்லி உன் வீட்டுக்காரி மருமகங்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கா. அதனால் அந்த விஷயம் வெற்றிகரமாக நடந்துடும். அந்த இடம் உனக்கே கிடைக்கும், உன் குடும்பமும் ஒன்று சேர்ந்துடும். இப்போ 3 பிரிவாக இருக்குது. அதை ஒரே கையில் தந்துட்டேன். வெற்றியாக்கி தரேன். ஜெயிச்சிருவோம்ப்பா. நல்லா. கர்மசாமி, எனக்கு அருள்வாக்கு சக்தி கிடைக்குமான்னு ஒருத்தன் கேட்கான். இதெல்லாம் எதுக்கு தேவையில்லாமல் இவ்வளோ கூட்டத்தை சமாளிக்க முடியுமா உனக்குன்னா? இல்லை, நல்ல காலில் விடலை. என்ன கோயிலில் வேலை பார்க்குறப்பா? ஆனால் அம்மன் சாமி தானே உன் பக்கத்தில் வருது. கண்ண முடி நிமிந்து உட்காரு. மனதில் தோணுது தெய்வம் சொல்லுவதாக நினச்சோம்னா தோற்று போயிடுவோண்டா நம்ம. புரியுதா? மனதில் தோணுவதை தெய்வம் சொல்லுவதாக நம்ம கற்பனை பண்ணிட்டோம்னா நம்ம தோற்று போயிடுவோம். புரியுதா? ஆனால் நீ மனதில் தோணுதை நீ சொல்லிக்கிட்டு இருக்க. சிலது சரியாக இருக்குது, சிலது சரியில்லை. அனுமானம் அது. அதனால் அப்படி ஒரு தெய்வ சக்தி ஞானம் எனக்கு கிடைக்குமா அப்படின்னு உன் கேள்வி. அது இந்த பிறவியில் உண்டும் இல்லைங்கிறத தீர்மானிக்கணும்ல. கால் வந்துட்டு வா. தவமிருந்து பெற வேண்டிய ஒரு சக்தியை தானத்தில் பெற முடியுமா தாயே? முடியுமா? முடியாது. உனக்கு ரொம்ப பேசி பிரயோஜனம் இல்லையா? இந்த விஷயத்தில் பேச்சே கிடையாது. 1.25 ஆண்டுகள் வனவாசம் போய் தனிமையில் உட்கார்ந்து தவம் இருந்து ஆதாரங்களை திறந்து அற்புதமான ஞான சக்தியை பெற்று வந்தது தான் எனக்கு இந்த அருள்வாக்கு. அந்த சக்தியை எனக்கு நிலைநிறுத்தி கொடுத்தவர் என் குருநாதர் பாண்டிச்சித்தர். புரியுதா? அப்படி உண்மையான ஒரு குருவும் கிடைக்கணும். அந்த குருவுக்கு உண்மையான ஒரு சிஷியனும் இருக்கணும். அது இல்லாமல் ஏதோ ஒரு வாக்கை கொடுத்துட்டு நம்ம போய் வாங்கிடலாம்னு நினச்சா அந்த பாக்கியம் உனக்கு இருக்கான்னு பார்த்தேன். உன் மேனியில் ஒரு மினுமினுப்பும் ஒரு மெய்சிலிருப்பு அருள் உணர்வும் உனக்கு வருது. அந்த நேரத்தில் நீ சொல்கிறது உன்னைய மறந்து சொல்கிற, அது உனக்கு பலிக்கு. அந்த சக்தியை உன் வீட்டு தெய்வத்தை கூடுதலாக உருவாக்கி தரேன். அது உனக்கு நடக்கும். நல்லா இருப்பா. கர்மசாமிக்கு உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். என் பேரை போட்டு வண்டியை ஓட்டுறான்னு ஓட்டியாச்சு. இப்போ இந்த கெட்டி கிடக்கிற வீடை அறகுறையாக இருக்க, அது மட்டும் நடக்க மாட்டேங்க. ஐயா, கையில் எவ்வளோடா வச்சுருக்க நீ? இப்போ உனக்கு ஜல்லிலிருந்து மணலிருந்து அத்தனையும் வேணும். உனக்கு எல்லாம் வாங்கி தந்து வைகாசிக்குள்ளே உன் வீட்டை முடிச்சு தந்துட்டோம்னா சரி, எல்லாம் ஜெயிச்சு தரேன், வீட்டை அமைச்சு தரேன். இந்தா கூட இருந்து காப்பாற்றுறேன். வெற்றி உண்டு. இந்தா காசு பணம் பெற்றுக்கோ. கருணையோடு கனிவோடு இருப்பாய். சென்று வந்து வெற்றியுடன் வருக மக்களே. கர்மசாமிக்கு வெரி குட். மைசூர்
யார் அது? கீழே உட்காருங்க எல்லாரும். நிக்க சொல்ல எல்லாரும் உட்கார சொல்லு. வா வேலை தானே அது. மைசூர். மைசூர்லேருந்து இன்னும் மக்கள் வந்திருக்காங்கம்மா, இன்னும் இருக்காங்கம்மா. போய் எங்கள் தள்ளி நின்னுங்க, நான் கூப்பிட்றேன். யாரெல்லாம் உடலை பற்றி